ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஒன்று பாத்தீங்கன்னா இந்த இருதய நோய்கள்லயே நம்ம பல விதங்கள் இருக்கு. இப்ப பிறவி இருதய கோளாறுகள் அது உங்களால எதுவும் செய்ய முடியாது. பிறந்த பிறகு வரக்கூடிய சில இருதய கோளாறுகளை இப்ப ரத்த கொதிப்பு அல்லது ஹைப்பர் டென்ஷன் மூலமாக வரக்கூடியதை குறைக்க முடியும். சர்க்கரை நோயினால் வரக்கூடியதை குறைக்க முடியும். சில சமயம் வயதாவதால் வரக்கூடிய சில நோய்களை தடுக்க முடியாது. இந்த மாதிரி எந்த நோய் எந்த பிராயத்தில் எதன் காரணமாக வருகின்றது என்பதை பொறுத்து இது அமையும். பொதுவாக இப்ப நாம எல்லோரும் என்ன பயப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள், லைஃப் ஸ்டைல் சொல்றோம் இல்லையா, அந்த வாழ்க்கை நடைமுறைகள் காரணமாக பல கெட்ட விஷயங்கள் இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கு. ஒன்று, உடல் உழைப்பு குறைந்தது, அந்த எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடற்பயிற்சி முறை இல்லாமை, நிறைய கண்ட நேரத்தில் கண்டதையை சாப்பிடுவது, மனத்திற்கு எந்த விதமான ஒரு அமைதியும் இல்லாமல் எதையோ விட்டவர் போல பணத்தின் முன்னால் ஓடுவது, இந்த மாதிரி பல மன அழுத்த பிரச்சனைகள் வரதுனால ஒரு மனிதனுக்கு தற்போது இருதயத்தை சுற்றி உள்ள நோய்கள் அதிகமாக இருக்கு.